மேஷம் புது உறவு பிரியும். So sad. என்னங்க சொல்றீங்க? இந்த ஜூன் மாதம் என்னதாங்க ஒரு மாற்றம் நடக்க போகுது எங்க வாழ்க்கையில அப்படிதானே நீங்க தெரிஞ்சுக்கணும். எஸ், நம்ம அதை பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா, குரு பயிற்சி வேற வருது. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் ஃபோக்கஸ் ஆன்மீகம் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்களுடைய பேராதரவை கொடுங்க. நீங்கள் என்ன ராசியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுப்பேன். மேஷம் காலச்சக்கரத்துடைய முதல் ராசிங்க. இந்த ஜூன் மாதத்துல மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிலேயே ரொம்ப பலமா உட்கார்ந்துருக்காரு. இப்படி அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி மாற்றம், அதாவது உங்கள் கரியராக இருக்கட்டும், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை உங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மேஷராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் நல்ல விஷயம் நான் சொல்லிடுறேன். ராசிநாதன் ரொம்ப பலமாக இருக்காரு. அதாவது ஒவ்வொரு மாதம் இருக்குது, அதாவது 12 மாதங்கள் இருக்குது. இந்த 12 மாதங்களில் ஒரு சில மாதங்களில் ராசிநாதன் ரொம்ப வலிமையாக பலமாக இருப்பார். அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தில் அவர் வலிமையாக இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு மனோதைரியம், எங்கேருந்தோ ஒரு மனசில் ஒரு தைரியங்க, அது இனம் புரியாத ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அந்த சப்போர்ட் இந்த மாதம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுத்து காப்பாற்றிக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் அமர்ந்திருக்காங்க. ஸோ ராசிக்கு 3ல் இந்த மாதத்தில் சூரியனோட இணைவில் புதன் அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 4ஆம் வீட்டில் தாங்க இந்த குரு பயிற்சி ஆனது நடக்குது. இந்த உலகமே இந்த குரு பயிற்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் நம்மளுடைய மேஷராசி நேயர்களும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ சுக்கிரனோட இணைவில் குரு இந்த இடத்துல அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடம் ஆஸ் யூஷுவல் சனி. நம்மளை விடுற மாதிரி தெரியல, 7.5 சனியை ஆரம்பிச்சுட்டு அது வாட்டு போய்கிட்டே இருக்கு. ஸோ இதுதான் கிரகநிலை. இந்த கிரகநிலை அடிப்படையில் ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு கரியராக இருக்கட்டும், மேஷராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குமா? டாப்பாக வந்துருவோமா? நாங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டோம், கரியரில் போட்டியை பார்த்துட்டோம், பொறாமையை பார்த்துட்டோம், எங்களை முன்னேறவே விடாமல் எங்கள் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தின எங்கள் பக்கத்திலே இருந்த என் நண்பர்களையும் என்னோட பாசஸையும் கூட பார்த்துட்டேன். ஆனால் என் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழி என்ன அப்படின்ற மாதிரி பல பேருக்கு பல கொஸ்டின் இருக்குது. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுறாரு. ஸோ செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக தான் அமையும். அது எந்த வகையிலுமே நீங்கள் டவுட்டே பட வேணாம். உங்களுடைய தைரியம் தான் நிறைய இடத்துல உங்களை முன்னாடி நிறுத்தும். அதுக்காக இதுக்கு முன்னாடி நீங்கள் தைரியமாக இல்லை, எதுவுமே நீங்கள் பண்ணலை அப்படின்னு கிடையாது. செவ்வாயோட ஆட்சி பலம் உங்களுக்கு அந்த மாதிரி பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்கள் குடும்ப உறவுகளும் குடும்ப உறுப்பினர்களும் தான். ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் தான் ராசிநாதனான செவ்வாய் நீச பலம் பெறுறார். ஸோ அப்போ உங்கள் எமோஷனை எங்கே கொண்டு போய் நீங்கள் அதிகமாக காட்டுவீங்கன்னு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட தான். உங்கள் அம்மா கிட்ட தான் நீங்கள் எல்லா வித எமோஷனுமே கொட்டி தீர்த்துருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு எமோஷன்ஸ் அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் ஒரு சில டைம் பீரியடில் உறவுகளை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகளுமே ஏற்படுது. ஏன்னா இந்த 4ஆம் வீட்டில் இருக்க இந்த சுக்கிரனும் குருவும் 9ஆம் பார்வையின் மூலியமாக சனியை வர தொடர்பு கொள்றாரு. பல மேஷராசிக்காரங்க பிரிஞ்சலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பீங்க. கடந்த 2-3 மாதமாகவே நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, சரி ஓகே நம்ம இப்போ குடும்பத்தை விட்டுட்டு பிரிஞ்சு போய் வேறு ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி மனசு ஒரு மாதிரி வீட்டை சுற்றியே இருக்காது, வேறு ஏதோ ஒரு தாட்ஸ்லேயே தான் இருப்பீங்க. பட் இப்போது நீங்கள் தொழில் ரீதியாகவும் ஒர்க் ரிலேட்டடாகவும் உங்களுடைய சொந்தங்களையும் பந்தங்களையும் விட்டு பிரிஞ்சு நீங்கள் தனியாக ஒரு இடத்த நீங்கள் நகர்றதுக்கான வாய்ப்புகள் கூட ஏற்படுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஜூன் 2nd வீக் மேலே நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. ஸோ பிளான் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு இடத்துல செட்டில் ஆகலாம். அடுத்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு நல்ல டைம் பீரியட், ஒரு க்ரோத்துக்கான ஒரு டைம் பீரியடு, வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு டைம் பீரியடு. ஓகே, இந்த ஸ்டெப் எடுத்து வச்சா கரெக்டாக இருக்கும்ப்பா, இந்த ஸ்டெப்பு நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். ஸோ நீங்கள் உறவுகளை விட்டும் தாய் வீடை விட்டும் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுது. செகண்டு, ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்க போகுது?
மேரேஜ் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா நிறைய மேஷராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல் திருமணத்தில் சந்தோஷமாகவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல் தான். ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்குமே எதையுமே மனசில் வச்சுக்க தெரியாதுங்க. நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி தான் உண்மையை சொல்லப்போனால். ரொம்ப குழந்தை மாதிரி மனசில் எதையுமே வச்சுக்க தெரியாது. ரொம்ப இலகுன மனசு, எல்லாருக்குமே உதவி பண்ணணும், நம்மளை நம்பி வந்துட்டா நம்ம நிற்கணும். மேஷத்தை பொறுத்த வரைக்குமே யாராவது மேஷத்தை நம்பி வந்துட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்காக என்ன ஆனாலும் நிற்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு போல்ட்னஸும் ப்ரொடெக்டிவாகவும் இருக்கக்கூடியவங்க தான் மேஷம். அந்த வகையில் மேஷராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு அதிர்ச்சி தர சம்பவமாக நடக்குதுன்னா, முதல் திருமணமும் ஃபஸ்ட்டு லவ்வும் அவங்களுக்கு சரியாக அமையறதே இல்லை. அதனால நிறைய கஷ்டம் மேஷராசிக்கு. அதே மாதிரி இரண்டாம் திருமண வாய்ப்புகள் தான் அதிகமாகவும் இருக்குது. இது யாருக்கு அதிகமாக இருக்குன்னா ஆண்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஆண்கள் இந்த கஷ்டப்படுறீங்க, உண்மையை சொல்லுங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பல பேருக்கு இந்த கஷ்டங்கள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. வெளியே சொல்ல முடியாதுங்க. இப்போ நீங்கள் சொசைட்டியில் போயிட்டு இதை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்கள என்ன பேசுவாங்க? அவனா அப்படிதான், ஒன்றும் பண்ண மாட்டான், ஒன்றும் பார்க்க மாட்டான், குடும்பத்தை பார்க்க மாட்டான், அவன் பாட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா மேஷராசிக்கு எப்பயுமே என்னென்னா ஒரு விஷயம் அவங்களுக்கு சரியாக வரலை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நிமிஷமே அதை மாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ இது சொசைட்டியில் எப்படி பார்க்கப்படுதுன்னா, அவன் ஒரு பொறுப்பு இல்லாதவன், அந்த பொண்ணா பொறுப்பு இல்லாத பொண்ணு, எதுவுமே ஒழுங்காக பண்ணாது அப்படின்ற மாதிரி தான் சொசைட்டியில் பார்க்குது. பட் அதுக்கு பின்னாடி நீங்கள் எவ்வளோ அனுபவிச்சிங்க, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா இந்த சொசைட்டி பார்க்காது. வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து எடை போடும். ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் செகண்ட் லவ் செட் ஆகும் இந்த மாதம். அந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் இருக்குது. அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மேஷ ராசிக்கு குரு பகவான் தான் 9ஆம் அதிபதி. அதாவது ஒருத்தரோட ஜாதகத்துல 5, 9 கூடியவன் தான் குரு இல்லையா? ஸோ 5ஆம் இடம் அப்படின்றது என்னங்க? நம்மளுடைய பூர்வீகம் இல்லையா, படிப்பு ஸ்தானம். அதே மாதிரி 9ஆம் இடம்ன்றது பாக்கியம். ஸோ 5, 9 கூடியவன் தான் குரு பகவான். இப்போ இந்த குரு பகவான் தான் 4ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. ஸோ படிக்கிற பசங்க வீட்டில் ரொம்ப 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 சப்போர்ட்டாக இருக்க போது. அம்மா தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. உங்களோட பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் யாரு? அது அம்மாவை மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய முடிவுகளும் கேளுங்க. உங்களுக்கு இந்த டைமில் ரொம்பவே ஒரு உதவியாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை கூட கொண்டு வருவாங்க. வெளிநாட்டுக்கு யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் படிப்புக்காக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா இப்போத்துலேருந்து நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. இந்த வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து ஃபாரின் போயிட்டு அங்கே நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நல்லாவே இருக்கும், ஒன்றும் பயம் வேணாம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உறவுகளை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு டைம் பீரியடானது இந்த மாதத்தில் வந்து ஏற்படுது. ஸோ நீங்கள் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாவே இருக்குது. உங்களுக்கு எங்கிட்ட வந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.